5ஆம் தேதி சென்னை சென்ட்ரலிலிருந்து டெல்லியை நோக்கி சென்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் ஆக்ரா ரயில் நிலையத்தை நெருங்கும் போது முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டியில் கடும் துர்நாற்றம் வீசியது. இதுகுறித்து பயணிகள் ஆக்ரா ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்ததும் ரயில்வே போலீசார் ரயில் பெட்டிகளில் சோதனை செய்தனர். அப்போது சிவப்பு நிற டிராலி சூட்கேஸ் ஒன்று கேட்பாரற்று கிடந்தது. அதனை மீட்ட ரயில்வே போலீசார் திறந்து பார்த்தபோது தலை மற்றும் கைகள் இல்லாமல் பெண்ணின் சடலம் துண்டு துண்டாக வெட்டி சென்னையில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸின் 2 கவர்களில் சுற்றி வைத்திருப்பதைக் கண்டு ரயில்வே போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மூக்கு கண்ணாடி போட்டிருந்த ஒரு இளம் பெண்ணும் குறுந்தாடி வைத்திருந்த ஒரு இளைஞரும் சேர்ந்து சென்னை சென்ட்ரலிலிருந்து டெல்லி நோக்கி சென்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் அந்த சூட்கேஸை வைத்துவிட்டு தலைமறைவானது தெரிய வந்தது. மேலும் விசாரணையை முடுக்கிவிட்ட ரயில்வே போலீசார் அந்த இளம்பெண்ணும் இளைஞரும் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்த மின்சார ரயிலில் சூட்கேஸுடன் பயணம் செய்தது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.